ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்னைக்கு ரவை பணியாரம் எப்படி செய்கிறது பார்க்கலாம். 200 கிராம் ரவை எடுத்துக்கலாம். 100 மில்லி தயிர் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். கடாய் சூடானதோ 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதோ 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். மீடியம் சைஸ் வெங்காயம் 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கணும். இப்போது வெங்காயம் வதங்கி இருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வதக்கினதை சேர்த்துக்கலாம். கேரட் 1 துருவி சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். கெட்டியாக இருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ குழி பணியார பாத்திரம் சூடானதோ எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துருக்கேன். மாவு சேர்த்துக்கலாம். இப்போ மாவு சேர்த்துருக்கேன். இந்த பக்கத்தில் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும், வேக விடணும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டிருக்கேன். இந்த பக்கத்துலேயும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும், வேக விடணும். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன். இப்போ நமக்கு ரவை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.